வணக்கம், நான் உங்க அப்துல் நபீல். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஒவ்வொரு குடிமகனும் அவசியம் பண்ண வேண்டிய ஒரு பிசினஸ். ஃபுல் டைமோ இல்ல பார்ட் டைமோ கண்டிப்பா பண்ணணும். ஏன் அப்படின்றதுக்கு என்கிட்ட 1000 காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு 10 காரணங்களை நான் இப்ப உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி தயவு செய்து, இது பொதுமக்களுக்கு நான் சொல்ற ஒரு ரிக்வெஸ்ட், கேட்கிற ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செய்து பினான்ஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியையும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இன்னைக்கு நிறைய ஃப்ராட் கம்பெனிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட் கம்பெனிங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட போர்வேல பேருக்கு ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அதை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனின்றது ப்ராப்பரா கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி லீகலா முறையான ப்ராடக்ட சரியான விலையில நடுவுல விளம்பரத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஹோல்சேலருக்கும் ரீட்டைலருக்கும் கொடுக்கிற பணத்தை அவங்களுக்கு கொடுக்காம டைரக்டா, அதாவது டைரக்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க, டைரக்டா இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு கொடுத்து அவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட ப்ரமோட் பண்ண சொல்லி நடுவுல கொடுக்கிற பணத்தை, நடுவுல செலவு பண்ற பணத்தை இத ப்ரமோட் பண்றவங்களுக்கு கொடுக்கறாங்க. இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோ இல்ல மணி சர்க்குலேஷன் ஆக்ட் கம்பெனிஸோ, மணி சர்க்குலேஷன் கம்பெனிஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஆகாது. சீக்கிரம் நான் ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்றேன். அந்த அசோசியேஷன் மூலியமா தப்பு பண்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேரை சொல்லி ஃப்ராட் பண்ற, தப்பு பண்ற கம்பெனிகள் எல்லாம் காவல்துறையோட உதவியோட அவங்கள கண்ட்ரோல் பண்றதுதான் அந்த அசோசியேஷனோட வேலை. அவங்கள மக்களை ஏமாத்தாம பாத்துக்கிறது தான் அந்த அசோசியேஷனோட வேலை. நான் சில காவல்துறை உயர் அதிகாரிங்க கிட்ட எல்லாம் ஆல்ரெடி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அவங்க கிட்ட போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்னா என்ன அப்படின்றத அவங்களுக்கு பேசி ஆல்ரெடி நான் பல உயர் அதிகாரிகளுக்கு புரிய வச்சுட்டு இப்படி நான் ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்க போறேன். இந்த அசோசியேஷன் மூலியமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேரை வச்சுக்கிட்டு தப்பு பண்றவங்களுக்கு பண்றவங்களை ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு உங்க உதவி வேணும்னு கேட்டதுக்கு பெரிய வரவேற்பு ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க பின்னாடி நாங்க இருக்கோம், இந்த மாதிரி தப்பு பண்றவங்களை தப்பு பண்ணாம தடுத்தே ஆகணும்னு அவங்க எனக்கு தைரியம் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேரை சொல்லி தப்பு பண்றவங்களை தடுத்தே ஆகணும், தடுப்பேன் உங்களுடைய சப்போர்ட்டோட. இப்போ ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒவ்வொருத்தரும் பண்ணணும்ன்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்குன்னு சொன்னேன். அதுல ஒரு 10 காரணங்களை நம்ம இப்போ பார்ப்போம். முதல் காரணம், நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில எக்ஸலண்டான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். இன்னைக்கு ஒரு ஜாபுக்கு போனாலோ இல்ல சொந்தமா ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சாலோ எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில நம்ம இணைஞ்சோம்னா அந்த கம்பெனி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்குன்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்குன்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க, மோட்டிவேஷன் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நான் 4 பேர்கிட்ட ஒன்னா 4 பேர் இருந்தா என்னால பேச முடியாது. ஆனா நான் 20 வருஷம் முன்னாடி இணைஞ்ச கம்பெனி என்ன 4000 பேர் இருந்தாலும் மேடையில இருந்து பேசுறதுக்கு என்ன தயார் பண்ணாங்க. அவ்வளவு தனிப்பட்ட ட்ரைனிங் கொடுப்பாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில. அது எனக்கு தெரிஞ்சு வேற எந்த இண்டஸ்ட்ரியிலும் இருக்கான்னு தெரியல. இருக்கும், சாஃப்ட்வேர்ல எல்லாம் கொஞ்சம் இருக்கு, ஆனா இதுல இருக்கிற அளவுக்கு வேற எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. ரிலேஷன்ஷிப் பில்டிங்காக தனியா கிளாஸஸ் பண்ணுவாங்க, கூச்சத்தை போகிறதுக்காக தனியா பயிற்சி கொடுப்பாங்க, மேடையில ஏறி பேசுறதுக்காக பயிற்சி கொடுப்பாங்க, ஒரு ஆளுடைய பர்சனாலிட்டியே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும், இது எல்லாத்தையுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஃபுல்லாவே ட்ரெயின் பண்ணுவாங்க. சோ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளுடைய டோட்டல் லைஃப்க்கே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நம்பர் 1. நம்பர் 2, ஏன் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஒவ்வொருத்தரும் பண்ணணும்ன்றதுக்கு 2வது காரணம், ஜெனரேஷன் இன்கம். நம்ம ஒரு ஜாப்ல போனோம்னா அந்த ஜாப்ல சப்போஸ் நம்மளுக்கு ஒரு விபத்து ஆயிடுச்சு, நம்ம இறந்துடுறோம், அதுக்கப்புறம் அந்த ஜாப்ல நம்ம ஃபேமிலிக்கு இன்கம் போகாது. ஒரு வேலைக்கு போனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு பிசினஸ்னா அந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிசினஸ்ல இருந்து இன்கம்.
நம்ம முடிஞ்சிருச்சுன்னா அந்த பிசினஸ் முடிஞ்சு போச்சு. நம்ம பிள்ளைங்க கூட இன்னைக்கு அந்த பிசினஸ் கண்டினியூ பண்ணுவாங்களான்னு சந்தேகம் தான். 1% 2% தான் நம்ம கஷ்டப்பட்டு கட்டின கோட்டையை அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம், அவங்க ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகும் போதே நாமினி யாருன்றதை கேட்டுப்பாங்க. நம்மளுக்கு அப்புறம் நம்ம நல்ல நெட்வொர்க் பில்ட் பண்ணி ஒரு 1000 லட்சங்கள்லயோ நம்ம டீமை டெவலப் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அப்புறம் அதுல இருந்து வர்ற வருமானம் நம்மளுடைய நாமினிக்கு போகும், நம்ம குடும்பத்துக்கு போகும், நம்ம நிம்மதியா இருக்கலாம். நம்ம இல்லைனாலும் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி நம்ம குடும்பத்தை காப்பாத்தும். நம்பர் 3, you are not alone in network marketing business. ஒரு ஜாபுக்கு போனா அங்க தனியா தான் நீங்க ஒர்க் பண்ணணும். உங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை காலி பண்றதுக்கு வேணா சுத்தி ஆள் இருப்பாங்களே தவிர உங்களை டெவலப் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பிசினஸ்னா அந்த பிசினஸ்லயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தனியா தான் நீங்க அதை டெவலப் பண்ணி ஆகணும். யாருமே உங்களை கையை பிடிச்சு தூக்கி விட மாட்டாங்க. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படி தெரியுங்களா, உங்களை அந்த கம்பெனி உங்களுக்கு கூட சப்போர்ட்டா இருக்கும். உங்களுக்கு மேல உள்ள லீடர்ஸ் பல நூறு பல ஆயிரம் பேர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்க கீழே இருக்கிறவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க. நீங்க ஒரு தனி நபர் மேல வர்றதுக்காக ஒரு கூட்டமே உங்க கூட சேர்ந்து உங்களை புஷ் பண்ணி உங்களை டெவலப் பண்ணி விடும். நீங்க நல்ல கம்பெனியில இருந்தீங்கன்னா, நீங்க நல்ல லீடர்ஷிப்ல இருந்தீங்கன்னா. 4வது, அப்சல்யூட்லி 0 ரிஸ்க். இப்போ ஒரு ஜாபுக்கு போனோம்னா அந்த ஜாபுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்குமான்றது எந்த கேரண்டியும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்க தெரியுமா, கொஞ்சம் வயசாக அந்த ஒர்க் பண்றவங்க அவங்க நிறைய பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் பண்ற டெக்னிக் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி கொஞ்சம் சம்பளம் கூடும் போது அவங்கள வெட்டி விட்டுறாங்க. புதுசா இருக்கிறவங்கள உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா பாதி சம்பளத்துல அதை விட அதிகமா வேலை வாங்கிக்கலாம் புதுசா உள்ள பிள்ளைங்க கிட்ட. அதே மாதிரிதான் பிசினஸ். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா லட்சங்கள்ல சம்பாதிக்கணும்னா கோடிகள்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அப்ப கோடிகள்ல சம்பாதிக்கணும்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்களே நினைச்சு பாருங்க. வியாபாரம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பணம் எல்லாம் காலி. அவ்வளவு ரிஸ்க் இருக்கு. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில நீங்க கொடுக்கிற 5000 10,000 20,000 ரூபாய் பணத்துக்கு மொத்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ப்ராடக்ட்டை நீங்க ரீட்டைல் பண்ணி கூட ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க ரீட்டைல் பண்ணி அந்த பணத்தை நீங்க திருப்பி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில ஃப்ரீ தான். ₹1 கூட பிசினஸ்க்காக எந்த ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வாங்க மாட்டாங்க. சட்டப்படி வாங்க கூடாது. நீங்க பிசினஸ் டெவலப் பண்ணீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு இன்கம் வரும். அப்ப இங்க என்ன ரிஸ்க் இருக்கு? 0 ரிஸ்க். 5வது காரணம் ஏன் நம்ம 100% நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணணும்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல we can retire fast. இப்போ ஒரு ஜாப்ல இருந்தா 20 வயசுல அந்த ஜாப்ல நம்ம சேர்ந்திருப்போம். 60 வயசு வரைக்கும் அந்த ஜாப்ல நம்ம ஒர்க் பண்ணணும். என்கிட்ட ஒரு செக்யூரிட்டி இருக்காரு என்னுடைய மகாபலிபுரம் ரெஸ்டாரண்ட்ல. அவருக்கு 69 வயசு. அவர் 60 வயசு வரைக்கும் ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருக்காரு. அவருடைய 3 பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணதுக்காக வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக அவர் அந்த வேலையில ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப என் ஹோட்டல்ல செக்யூரிட்டி வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ரிட்டையர்மெண்ட்ன்றதே கிடையாது. ஒழுங்கா சுத்தமா வேலை செஞ்சவங்க, இந்த கைக்கூலின்னு சொல்லுவாங்க, லஞ்சம் வாங்குறவங்களெல்லாம் நான் இங்க கணக்கிலேயே எடுக்கிறது இல்லை. அவங்களெல்லாம் மனுஷனாவே நான் மதிக்கிறது இல்லை. ஒழுங்கா கை சுத்தமா எந்த லஞ்சமும் வாங்காம முறையா வேலை செஞ்சவங்க ரிட்டையர்மெண்டே ஆக முடியாது. அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வேற எங்கேயாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பிசினஸ்ல ரிட்டையர்மெண்ட்ன்றதே கிடையாது. லைஃப் ஃபுல்லா அவங்க உழைச்சுதான் ஆகணும், லைஃப் ஃபுல்லா அவங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். ஆனா நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில நம்ம இணைஞ்சோம்னா, முறையா உழைப்ப போட்டோம்னா 5-10 வருஷத்துல ரிட்டையர் ஆயிரலாம். அதுக்கு மேல பணத்துக்காக வேலை செய்ய வேண்டிய வேலை இருக்காது. 5-10 வருஷத்துல பல ஆயிரம் பல லட்சம் பேர் உங்களுக்கு கீழே இருப்பாங்க. டீம் இருக்கும். உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் பல ஆயிரம் பல லட்சம் பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது 6வது காரணம், நோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ ஒரு ஜாபுக்கு நீங்க போறீங்கன்னா அந்த கம்பெனியோட ஓனர், உங்களுடைய ஓனர் தான் நீங்க எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை மணிக்கு போகணும்ன்றது முடிவு பண்ணுவாங்க. சில பிசினஸ் ஒர்க் 9 to 6 மணி வரைக்கும், சில ஒர்க் 9 to 9 மணி வரைக்கும், சில ஒர்க் எல்லாம் பாக்குறேன் நான் நைட்டு 11 மணி 12 மணிக்கு தான்
வேலை செய்யறவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க காலையில எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. நைட்டு குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. குழந்தைங்க தூங்கும் போதுதான் அவங்க அப்பா வந்து பாக்குற ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்காங்க. காரணம், டைம் அவங்க டிசைட் பண்ணல, அவங்க முதலாளி டிசைட் பண்றாங்க. அதே மாதிரிதான் ஜாப்லயும் டைம்ன்றதே கிடையாது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க் பண்றாங்க, ரிஸ்டே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கூட போய் கடையை திறக்கிற ஆளுங்க எல்லாம் பலர் இருக்காங்க. ஃபேமிலிக்குன்னு டைமே கொடுக்கறது இல்லை. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படி தெரியுங்களா, டைம்ன்றது உங்களுக்கு தான், யாருமே டிசைட் பண்றது இல்ல. உங்களுக்கு ஒரு 2 நாள் ஒர்க் பண்ண வேணாம்னு தோணுதா, ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்க பார்ட் டைம் வாரத்துக்கு வெறும் 1 நாள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த 1 நாள் மட்டும் ஒர்க் பண்ணா போதும். வாரத்துக்கு 2 நாள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த 2 நாள் மட்டும் ஒர்க் பண்ணா போதும். நீங்க எவ்வளவு நேரத்தை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதிகமான நேரத்தை கொடுத்தீங்கன்னா அதிகமான இன்கம், கம்மியான நேரத்தை கொடுத்தீங்கன்னா கம்மியான இன்கம். நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க உங்களுடைய டைம். 7வது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல நோ பவுண்டரிஸ். இப்ப ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல நீங்க ஒரு கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட ஒன்னு கொடுத்துருவாங்க. நீங்க உங்க அந்த பிசினஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் குள்ளதான் நீங்க பண்ண முடியும். பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் கூட உங்களுக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படின்னா, மல்டிநேஷனல் கம்பெனில, நல்ல மல்டிநேஷனல் கம்பெனில நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா உலகத்துல எங்க வேணா நீங்க போய் உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்ணலாம். நீங்க நேஷனல் கம்பெனிஸ்ல இணைஞ்சிருந்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு வேணா நீங்க போய் பிசினஸ் டெவலப் பண்ணலாம். யாருமே உங்களை ஸ்டாப் பண்ணவே முடியாது. இது ஏன் ஸ்டேட், நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அனுமதி இல்லை. எங்க வேணா நீங்க போலாம். the whole world is your. நீங்க உங்களுக்கு நண்பர் ஒருத்தர் MNC கம்பெனி, நண்பர் ஒருத்தர் அமெரிக்கால இருந்தா நீங்க அமெரிக்கால போய் இந்த பிசினஸ் டெவலப் பண்ணலாம். அங்க வெள்ளக்காரங்க சேர்றதெல்லாம் உங்களுக்கு கீழே வரும். that is the power of network marketing. அடுத்தது 8வது, absolutely no overheads. ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு தெரியும், அதாவது வியாபாரம் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி அந்த ஆபீஸ்க்கோ இல்ல கடைக்கோ வாடகை கொடுக்கணும். வியாபாரம் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி அங்க வேலைக்கு ஆட்கள் இருந்தா சம்பளம் கொடுக்கணும். டெலிபோன் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, எக்ஸெட்ரா 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 வியாபாரம் பண்றவங்களுக்கு தெரியும். ஆனா இங்க நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு கூட காசு இல்ல. நீங்க வாங்குற பொருள் மட்டும் காசு கொடுத்து வாங்குறீங்க, அந்த பொருளை நீங்க உபயோகப்படுத்திக்கிறீங்க, இல்ல அந்த பொருளை வித்தாத காசாய்க்கிறீங்க. இங்க ஜீரோ எதுவுமே ஓவர் ஹெட்ஸ்ன்றது கிடையாது. நீங்க உங்களுக்காக செலவு பண்ணிக்கிறீங்க இல்லையா, நீங்க வாங்குற ட்ரெஸ் அது இல்லனாலும் வாங்கி தானே ஆகணும். அதை தவிர அடிஷனலா எந்த ஓவர் ஹெட்ஸும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்காது. கம்பெனியே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சில கம்பெனிங்க ட்ரைனிங்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க, அது பண்ணி தான் ஆகணும். ட்ரைனிங்கை ஃப்ரீயா கொடுக்க கூடாது. ட்ரைனிங்க்கு எவ்வளவு வேணா நீங்க செலவு பண்ணலாம், அது எந்த துறையா இருந்தாலும் அது தப்பு கிடையாது. அடுத்தது 9வது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றதுக்கு ஸ்பெஷலா எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. எந்த ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும் அந்த துறையை சேர்ந்த படிப்பு நம்ம படிச்சிருக்கணும், அப்பதான் அந்த வேலை கிடைக்கும். வியாபாரம் நம்ம அந்த துறையை சேர்ந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாதான் அந்த வியாபாரத்தை நம்ம பண்ண முடியும். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க படிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க பெரிய பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆணா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, 18 வயசு உங்களுக்கு ஆயிருந்தா நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணலாம். நல்ல ஒரு கம்பெனில நீங்க இணைஞ்சிருந்தா அந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க படிச்சிருந்தாதான் ஜெயிக்கணும்ன்றது இல்ல, வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல ஜெயிச்சிடலாம். 10வது காரணம், எந்த ஒரு வியாபாரமா இருக்கட்டும், எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும், மத்தவங்களை காலி பண்ணாதான் மேல வர முடியும். நான் இது சொல்லும் போது பலருக்கு அது பிடிக்காம போலாம், ஆனா உண்மையை சொன்னா பலருக்கு பிடிக்காது. ஒரு ஜாப்ல ஒருத்தர் மேல வரணும்னா மேல இருக்கிறவங்க காலி ஆகணும். ஒரு வியாபாரத்துல மேல வரணும்னா பக்கத்துல இருக்கிற கடைக்காரங்களை எல்லாம் காலி பண்ணணும். ஒருத்தரை காலி பண்ணாதான் ஒருத்தர் மேல வர முடியும். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படி தெரியுங்களா, ஒருத்தரை மேல தூக்கி விட்டாதான் இன்னொருத்தர் மேல வர முடியும். அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு இண்டஸ்ட்ரி, அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. உங்களை டெவலப் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டமே உங்க கூட சுத்தம். நீங்க ஆனா கோஆபரேட் பண்ணணும். ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினாதான் ஓசை வரும். நீங்க சும்மா இருந்தா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க மேல வரணும்னு மட்டும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை மேல தூக்கி விடுறதுக்கு நூற்றுக்கணக்கான ஆளுங்க இருக்காங்க. உங்க கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்களுடைய டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். காரணம், நீங்க டெவலப் ஆக உங்க மேல இருக்கிற உங்களுடைய லீடர்ஸ் டெவலப் ஆவாங்க, நீங்க இணைஞ்சிருக்கிற கம்பெனி டெவலப் ஆகும்.
அதனால உங்களை டெவலப் பண்றதே அவங்களோட நோக்கமா இருக்கும், உங்களை சம்பாதிக்க வைக்கிறதே அவங்களோட நோக்கமா இருக்கும். நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 1000 காரணங்கள் இருக்கு. திருப்பி இத பார்த்திருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியையும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியையும் போட்டு குழப்பறத நிறுத்துங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இல்லீகல், மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல வருது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீகல். இந்தியாவுடைய வருங்காலமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். இந்திய இளைஞர்களுடைய வருங்காலம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.